அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையாலும் கிருபையாலும் அல்லாஹுடைய பேரருளால் நாம் எல்லாம் மக்கா மாநகரத்திலே தங்கி உம்ராக்கள் செய்தும் தவாப் செய்தும் மற்றும் பல நல்ல அமல் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா நல்ல அமல்களை அங்கீகரித்துருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அண்ணனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்திருக்கின்ற அந்த மதீனா மாநகரத்துக்கு செல்ல இருக்கின்றோம். மதீனாவை சிறப்புகளும் அங்கு செய்ய வேண்டிய அமல்களின் தரப்பிலே மௌலவி அப்துல் அஜீஸ் வலாஹி அவர்கள் உரையாற்றுவார்கள். خير نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تعدوا نعمة الله لا تحصوها وقال النبي صلى الله عليه وسلم الأمرة إلى الأمرة كفارة لما بينهن أو كما قال صلى الله عليه وسلم. الحمد لله. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்கள் மீது கொண்ட அன்பு இரக்கம் அவன் மேலான ரஹ்மத் தான். இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அரசனாகிய அல்லாஹ் அவன் தனி பெரும் கிருபையை கொண்டு அவன் அரச மாளிகைக்கு அல்லாஹு தஆலா வர வச்சிருக்கான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஹஜ்ஜாஜு வல் உம்மாரு, ஹஜ் செய்யக்கூடியவங்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் வஃதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். நாங்க யாரு? அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவங்க எதை கேட்காங்களோ நான் அதை கொடுக்க தயாராயிருக்கேன் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. எதை கேட்காங்களோ அதை கொடுக்க நான் தயார். அல்லாஹ் மாலிக்குல் முலூக், ஆட்சியாளர்களுக்கான ஆட்சியாளனாகி அல்லாஹ் எங்களை கூப்பிட்டு இருக்கிறான். யாருடைய அழைப்பு? இந்த நாட்டுடைய ஜனாதிபதியோ நம்முடைய ஊருடைய ஜனாதிபதியோ இவங்கள அழைப்பு இல்ல. இது முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ரப்புடைய அழைப்பு. இது யாருக்கு அல்லாஹ் கொடுக்கானடா? யார் மீது அன்பு வச்சானோ, யார் மீது அல்லாஹ் வாசம் வச்சானோ, யாருடைய அன்பு கிடைக்குதோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தான் இது. அல்லாஹ் எங்கள் மீது அன்பு வச்சிருக்கான். யாரு மீது அன்பு வச்சிருக்கான்? எங்கள்ல அல்லாஹ் அன்பு வச்சிருக்கான். நாங்க அல்லாஹ்வுல அன்பு வச்சிருக்கோமான்னு பார்த்தா இல்ல. அல்லாஹ்வுடைய அன்பு நாங்க சரியான முறையில் இன்னும் அல்லாஹ்வுல அன்பு வச்சு பாசம் வச்சு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் நாங்க அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று மேலான இந்த மாளிகைக்கு வந்திருக்கோம். ஏன்? அல்லாஹு தஆலா முதலாவது இந்த வீட்டை கட்டிட்டு, இந்த உலகத்தை ஆரம்பிச்சுட்டு முதலாவது இந்த வீட்டை தான் அல்லாஹு தஆலா கட்டினான். இந்த உலகத்தை உருவாக்கிட்டு முதலாவது தன்னுடைய இந்த வீட்டை கட்டிட்டு, இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ், மனிதனுக்காக இந்த உலகத்துல கட்டப்பட்ட முதலாவது வீடு இருக்க மாட்டா மேலான கௌபத்துல்லாஹ், அல்லாஹ் கட்டின வீடு. அல்லாஹ் தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டக்கூடிய இடம் இருக்க மாட்டா அது மேலான கௌபத்துல்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய அரசு எங்க வச்சிருக்கான்? அந்த கௌபத்துல்லாவுக்கு மேல 7 வானம், அத பைத்துல் மாமூர், அதுக்கு பின்னால அரசி, அல்லாஹ்வுடைய குர்சி, அல்லாஹ் அதில் இருக்கான், அதில் ஆட்சி செய்கிறான். இதுல இருந்து அல்லாஹ் தன்னுடைய ஆட்சியை நடத்துறான். எங்கேதான்? மேலான கௌபத்துல்லாவுக்கு மேல இருந்தான். அதான் அல்லாஹு தஆலா முதலாவது தனக்கண்டு ஒரு வீட்டை கட்டிட்டு அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அழைச்சு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த சத்தம் யாருக்கு போய் கேட்க போகுது? நான் யாருக்கு சொன்னா யார்கிட்ட போய் இது கேட்க போகுது? யாருமே இல்லை. சொன்னான் அல்லாஹு தஆலா, நீங்க அலைங்க, நாங்க அதை கொண்டு எட்டி வைப்போம். நாங்க ஆலமுல் அருவாஹல்ல ரூஹலா இருக்கக்குள்ள இந்த சப்தம் எங்கள்கிட்ட கேட்டுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைச்ச சப்தம் எங்களை வந்து காதுக்கு வந்து சேர்ந்துச்சு. நாங்க சொன்னோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக், நான் இதோ ஆஜராகி விட்டேன். லப்பைக் லா ஷரீக லக், உனக்கு நிகராக எதுவுமே. இன்னல் ஹம்த வன் நிஅமத, எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லா நியமத்தும் லக வல் முல்க், உனக்கு தான் யா ரப்பு ஆட்சி அதிகாரம். லா ஷரீக லக், உனக்கு நிகராக எதுவுமே. இந்த பதில நாங்க என்ன செஞ்சோம்? இஹ்ராம் கட்டினோன்னு இந்த வார்த்தையை நாங்க சொல்லிப்போம். அல்லாஹ்வுக்கு நாங்க என்ன செஞ்சோம்? யா அல்லாஹ், நான் இதோ ஆஜராகி விட்டேன், நான் இதோ தயாராகி வந்து விட்டேன், நான் உன்னுடைய மேலான வீட்டுக்கு வந்தேன்.
அல்லாஹ் இந்த வீட்டுக்கு வந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா பரிசு கொடுக்கும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜும் உம்ராவும் யுன்ஃபியானில் ஃபக்ர, ஒரு மனிதன் ஏழ்மையை, கஷ்டத்தை, துன்பத்தை அவனுடைய முழுதையும் இல்லாம அல்லாஹ் அந்த மனிதனை வறுமையில சோதிக்க மாட்டான். எந்த மனிதனுடைய ஹஜ்ஜி உம்ரா சரியான முறையில் இருக்கோ, சரியான முறையில் அந்த அமலை செய்யறானோ, அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மனிதன் வாழ்க்கையில கஷ்டத்தை, துன்பத்தை, சிரமங்களை அல்லாஹ் தான் ஏற்படுத்த மாட்டான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்துன் லிமா பைனஹுன்ன, ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு இடையில பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன ஒரு 8 நாங்க தவாஃப்ல ஒவ்வொரு 8 எடுத்து வச்சு அல்லாஹ் அந்த ஒவ்வொரு 8க்கும் அல்லாஹ் தஆலா 10 பாவங்களை மன்னிச்சான். 10 அந்தஸ்துகளை விட்டு இல்லாம 10 அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா உயர்த்துறான். எங்க கிடைக்க போகுது? நாங்க அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை இறக்கக்கூடிய ஒரு வீடு இருக்குமாண்டா அது மேலான கோபத்துள்ளாது. உலகத்தில் இறக்கப்படக்கூடிய சகல ரஹ்மத்தும் எங்க இறங்குது? மேலான கோபத்துல்லாவில் இறங்குது. அதிலேயும் விசேஷமாக அல்லாஹ் இந்த மண்ணுக்கு அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளா வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன 120 ரஹ்மத்துகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். 120 ரஹ்மத் எங்க இறங்குது? இந்த மேலான கோபத்துல்லாவில் இறங்குது. 120 ரஹ்மத் மேலான கௌபத்துல்லாவில் இறங்குது. அதுல 60% ரஹ்மத் அல்லாஹ் தவாப் செய்யக்கூடிய மக்களுக்கு கொடுக்கும். தவாப் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா 60% ரஹ்மத்தை கொடுக்கான். அதே போல அல்லாஹ் 40% ரஹ்மத்தை, அவர் என்ன செய்றார், தொழுகிறார், அங்க இபாதத் செய்றார், அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா 40% ரஹ்மத்தை கொடுக்கான். 20% ரஹ்மத் ஒரு மனிதனால அமல் செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல, என்ன செய்யறாரு, கௌபத்துல்லாவை தண்ட கண்ணை கொண்டு பார்த்துட்டு, தண்ட கண்ணை கொண்டு ஒரு மனிதர் கௌபத்துல்லாவை சும்மா பார்த்துட்டு இருக்கார், அவருக்கு அல்லாஹ் 20% ரஹ்மத்தை. அப்ப அல்லாஹ் பாக்குறதையும் அல்லாஹ் தஆலா அமலாக ஆக்கி வைக்கிறார். பாக்குற மனுஷனுக்கும் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொடுக்கும். இது எங்கேயும் கிடைக்க போறது, எங்கேயும் கிடைக்குமா? அல்லாஹ் இந்த மண்ணுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மண்ணுக்கு வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அமலுக்கும் 1,00,000 நன்மையை அல்லாஹ் தஆலா தரான். நாங்க செஞ்ச ஒவ்வொரு அமலும் பெருமதியான அமல். அது எங்கட வாழ்நாள்ல நாங்க இந்த மண்ணில இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் தஆலா தந்துட்டே இருப்பான். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டோம், 1,00,000 சுப்ஹானல்லாஹ் சொன்னேன். ஒரு ரக்காத் தொழுதுட்டோம், 1,00,000 ரக்காத் தொழுதேன். ஒரு நோன்பு பிடிச்சிட்டோம், 1,00,000 நோன்பு பிடிச்சேன். ஒரு ரூபா சதகா செஞ்சிட்டோம், 1,00,000 ரூபா சதகா செஞ்சேன். இது எங்க கிடைக்கும்? இந்த மண்ணில மட்டும்தான் அல்லாஹ் தஆலா தர காத்துட்டு. நாங்க வந்திருக்கோம் எங்கட வாழ்நாள்ல கொஞ்ச நேரம், எங்கட வாழ்நாள கணக்கெடுத்தா எவ்வளவு நேரம் கொடுத்திருக்கோம்? நேரத்தை தான் கொடுத்திருக்கோம். எங்களை வாழ்நாள்ல நேரத்தை கணக்கெடுத்தா கிட்டத்தட்ட 40 வயசுண்டா 360 பெருக்கணும்பா. 40 வயசுண்டா 360 பேருக்கு நம்மடா கொடுத்திருக்கோம். ஒரு 10 நாள் அல்லது ஒரு 15 நாள் அல்லது ஒரு 20 நாள். என்ன 50 வயசு எடுத்துக்கிட்டா 60 வயசு எடுத்துக்கிட்டோம்டா 360 பேருக்கு கூட எவ்வளவு காலத்தை நாங்க செலவழிச்சிட்டோம். அதுலயும் எங்க வாழ்நாள்ல எவ்வளவு காலம் கொடுத்திருக்கோம்? 20 நாளை கொடுத்திருக்கோம். ஒரு வருஷத்துல 20 நாள் அப்படின்னு நாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு போகணும், அப்படிதானே? ஆனா கிடைச்சிருக்கிற பாக்கியம் எவ்வளவு? எங்களோட வாழ்நாள்லயே 20 நாள் கிடைச்சிச்சு. அப்ப இதை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தீங்க. அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம், அல்லாஹ் என் மீது இறக்கப்பட்டு அல்லாஹ் தந்திருக்கான். நாங்க அல்லாஹ் எங்களை வச்சிருக்கோம், இறக்கம் வச்சிருக்கான். நாங்க அல்லாஹ்வுல இறக்கம் வச்சிருக்கோம்டா, அல்லாஹ்வுடைய முழு கட்டளைகளையும் நாங்க 100க்கு 100 பின்பற்றோம். சஹாபாக்கள் அல்லாஹ்வுல அன்பு வச்சிருந்தாங்க, எதையும் இழக்க தயார், எதையும் இழக்க சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய அன்பு அடையிறதுக்கு முழுதையும் இழக்க தயாராக இருந்தாங்க. நாங்க இப்ப எங்கட நிலைமை எடுத்து பாருங்க. நாங்க அல்லாஹ்வுடைய அன்பு அடையிறதுக்கு நாங்க என்னத்தை இழந்திருக்கோம்? முதலாவது அல்லாஹ் தஆலா சஹாபாக்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா
என்ன முழு கஷ்டங்களையும் அவங்க அல்லாஹ்வுடைய அன்பை அடையிறதுக்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்க, முழுதையும் தியாகம் செஞ்சாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதலாவது இந்த பெண்மணி என்ன செய்யல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். முதலாவது இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்ச பெண்மணி மேலான கௌபத்துல்லாவுக்கு முன்னால வந்து ஈட்டியால குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார். பிலால் ரலியல்லாஹு தஆலா ஹபஷி அடிமை. அவங்க என்ன செய்வாங்க, என்ன இரவு பகலாக அடிக்கப்படுவாங்க. அவங்களோட உள்ளத்துல இருந்து ஒரு வார்த்தை தான் வந்துச்சு, அல்லாஹ்வுடைய அன்பு. அவங்களோட உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அன்பு இருந்துச்சு. அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத். அடிபடுறாங்க எப்படி, இரவு பகலாக அடிப்பாங்க. சுடு மணல்ல உணர்ந்து வளர்த்தாட்டப்படும். பெரும் பாறாங்கற்களை அவங்க மீது தீக்கி வைக்கப்படும். என்ன அந்த டைம்ல கூட வேற எந்த வார்த்தையும் வராது. அவங்களோட உள்ளத்திலிருந்து அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அல்லாஹ்வுடைய அன்பு அடைஞ்சிட்டாங்க. அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்குள்ள ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். எங்களை பார்த்து எங்களை நிலைமையில எடுத்து பாருங்க, என்ன வார்த்தை எங்களை நிலைமையால வரும். நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய அன்பை அடைஞ்சு கொள்ளலே இந்த மேலான புனிதமான இடத்துக்கு வந்திருக்கோம். அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு இடத்தை வச்சிருக்கான், மனிதர்களோட பாவங்களை அந்த இடம் மன்னிக்க முடியும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜருல் அஸ்வத் கல், அது ஹஜருன் அபியத் வெள்ளக்கல்லாக இருந்து. ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தவாப் செய்றான். கௌபத்துல்லாஹ் பார்த்துட்டு செல்றாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நீ ஒரு கல்லு தான், நபி ஒன்னு கொஞ்சலே இருந்தா முத்தமுடையில இருந்தா நான் முத்தம் போட்டுக்க மாட்டேன் சொன்னான். உடனே பின்னுக்கு இருந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, நீங்க தாயிஃபு போய் பார்த்திருப்பீங்க, என்ன தாயிஃபு போய் பார்த்திருப்பீங்க. அவங்க சொன்னா மஹலன் யா உமர், உமரை எச்சரிக்கையா இருந்துங்க, நீங்க என்ன வார்த்தையை பேசுனீங்கன்னு கேட்டான். அல்லாஹ் இந்த கல்லுக்கு எவ்வளவு யன்ஃபா, ஒரு மனிதனுக்கு பிரயோஜனத்தையும் உண்டாக்கும், ஒரு மனிதனுக்கு கெடுதியும் உண்டாகும். அப்பதான் உமர் ரலியல்லாஹு தஆலா விழிச்சு கொண்டு கேட்டாங்க, என்ன விஷயம்னு கேட்டாங்க. அல்லாஹ் இந்த கல்லுக்கு அல்லாஹ் தஆலா பேசும் நாவை கொடுப்பான். கியாமத்து நாளையில இந்த கல்லு யாரையெல்லாம் கண்டிச்சோ, இந்த கல்லு யாரையெல்லாம் கண்டிச்சோ, யாரெல்லாம் அதை முத்தமிட்டாங்களோ, யாரெல்லாம் அதை தொட்டாங்களோ, யாரெல்லாம் அதன் பக்கம் இஷாரா செஞ்சாங்க. நாங்க தவாஃபு போகல எங்கட கையை காட்டி என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்றோம். யாரெல்லாம் அதன் பக்கம் இஷாரா செஞ்சாங்களோ அவங்கள அனைவரையும் சொர்க்கத்துல கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அல்லாஹ்விடத்துல சிபாரிசு. அவ்வளவு மேலான மகத்தான இடத்துக்கு வந்துருக்கு. அவ்வளோ மகத்தான இடம், கண்ணியமான இடம். அதுல இருக்கக்கூடிய இடத்தில் ஆக முக்கியமான இடம் தான் முல்தஸம் சொல்லக்கூடிய இடம், தங்க கதவுக்கும். அதுல விசேஷமாக அல்லாஹ் தஆலா துஆவை அங்கீகரிக்கான். துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள்ல முல்தஸம் ஆக முக்கியமான இடம். நாங்க கௌபத்துல்லாஹ் பின்னுக்கு நின்றோ, நாங்க எங்களை அந்த இடத்தை போகையிலாடி பின்னுக்கு நின்றாச்சு, நாங்க என்ன செய்யணும், அந்த பக்கம் அந்த நின்று நாங்க அதிகமாக துஆ செய்யணும். என் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7 இடங்களை காட்டினாங்க. இந்த இடத்துல நீங்க துஆ செய்யுங்க, நிச்சயமாக துஆ அங்கீகரிக்கணும். எங்கட வாழ்க்கையில நாங்க கண்டிருக்கோம். எங்கட வாழ்க்கையில மாஷா அல்லாஹ் இந்த மண்ணில நாங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுண்டா அந்த இடத்துல கேட்ட துஆக்கள் தான் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கும். மாஷா அல்லாஹ் அதுல ஆக முக்கியம் முல்தஸம். அதே போல மகாம இப்ராஹிமுக்கு பின்னால கேட்கக்கூடிய துஆ, தங்க பீலிக்கு நின்று கேட்கக்கூடிய துஆ, அதே போல ருக்குனுல் யமானி அந்த இடத்துல கேட்கக்கூடிய துஆ. அல்லாஹ் அந்த இடத்துல நினைச்சான் பல லட்சக்கணக்கான மலக்குமார அல்லாஹ் தஆலா வைத்துக் கொண்டிருக்கின்றான். எந்த மனிதன் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார், யாரு யா அல்லாஹ் இந்த உலகத்துல நலவான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திரு, மூத்துக்கு பின்னாலே எனக்கு நிம்மதி சந்தோஷத்தை தந்திரு, வகினா அஸாபன்னார் எனக்கு நரக வேதனையை விட்டு என்ன பாதுகாத்திரு, வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார், யா அல்லாஹ் நல்லடியார்களோட என்ன சொர்க்கத்தில் நுழைவிச்சு. இந்த துஆவை யார் ஓதுறாரோ இந்த துஆவுக்கு மலக்குமார் ஆமீன் சொல்றாங்க. யார் ஆமீன் சொல்றாங்க? மனிதர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய மலக்குமார் அந்த இடத்துல இருக்காங்க. அல்லாஹ் அந்த மலக்குமாரோட ஆமீனோட எங்கட துஆவும் ஒன்று சேர்ந்துடுதுண்டா
அல்லாஹ் இந்த உலகத்துல எங்களுக்கு இனிமே சந்தோஷமான வாழ்க்கையை தரும், நிம்மதியான வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, யார் இந்த உலகத்துல ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் இந்த உலகத்துல நிம்மதி என்ன அல்லாஹ்வுடைய கட்டளையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை ஏற்று நடக்காங்களோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மனமான சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்போம். எங்கட துஆ அந்த துஆவோட ஒன்று சேரக்குள்ள எங்களுக்கு இந்த உலகத்துல நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். எங்களுக்கு நரக வேதனை இல்லாம அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை என்ன செய்வான், 3 விதமா சுத்தப்படுத்தும். ஒரு மனிதனை அல்லாஹ் 3 விதமா அந்த மனிதனை இந்த உலகத்துல என்ன மௌத்துக்கு பின்னால சுத்தப்படுத்துவான். ஒன்று, ஒரு மனிதனை முதலாவது கியாமத்தினால உருவாக்கி ஒரு கூட்டத்தை எந்த கேள்வி இணக்கம் இல்லாம அப்படி சொர்க்கத்துக்கு அனுப்பிடும். எந்த கேள்வி இணக்கம் இல்லாம சொர்க்கம் போவாங்க. அது எங்க இருந்து போவாங்க? ஜன்னத்துல் பக்கீல இருந்து ஒரு கூட்டம் அப்படி எழுப்பப்படுவாங்க. அப்படியே அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவங்கள சொர்க்கத்துக்கு போச்சு. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு மௌத்தாக துஆ செய்யணுமா? மௌத்தானும்னு நீங்க துஆ, யாரும் மௌத்த கேட்கல, யாரா என்ன மௌத்தாக்கிறேன்னு யாரும் கேட்கலாது. நீங்க அப்படி துஆ செய்யணும்டா ஃபல் யமித் பில் மதீனா, மதீனாவுல மௌத்தானும்னு துஆ செய்யுங்க. ஏன்? நபியுடைய ஷஃபாத் நேரடியா கிடைச்சு. அதே போல அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து முதலாவது என்ன செய்வான், ஒரு கூட்டத்தை எழுப்பி சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். எந்த கேள்வியும் நக்கமில்லை. இரண்டாவது, ஒரு மனிதனை இந்த உலகத்துல அல்லாஹ் நோயை கொண்டும் கஷ்டத்தை கொண்டும் துன்பத்தை கொண்டும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். அந்த மனிதன் பொறுமையோடு இந்த உலகத்துல வாழ்ந்தால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். பொறுமை இழந்தால் என்ன செய்வார்? நரகத்துக்கு போய். மூணாவது, ஒரு மனிதன் அல்லாஹ் என்ன செய்வான், நரகத்தில போட்டு சுத்தப்படுத்தும். நரகத்தில சுத்தப்படுத்தி அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்ப எந்த கூட்டத்துல போகணும்? நாங்க எந்த கூட்டத்துல போகணும்? முதலாவது கூட்டத்துல நாங்க அமையணும். நாங்க அதிகமாக துஆ செய்யணும், யா அல்லாஹ் என்ன அந்த மதீனாவுல மூத்தாக்கி இங்கிருந்து சொர்க்கத்துக்கு அனுப்பி. அப்ப எங்களுக்கு நாங்க இந்த உலகத்துல மனமான சந்தோஷமான வாழ்க்கையை கிடைச்சலி நாங்க என்ன செய்யணும், அதிகமாக எங்க ருக்குனுல் யமானி அடியை நாங்க துஆ செய்யணும். அதே போல சஃபாவுல நின்று கேட்கக்கூடிய துஆ, மர்வாவுல நின்று கேட்கக்கூடிய துஆ, இதையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கும். அதே போல எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு கேட்கக்கூடிய துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல ஒரு சிறப்பான ஒரு பானத்தை வச்சிருக்காண்டா, ஒரு தண்ணியை வச்சிருக்காண்டா, அது ஜம்சம் தண்ணி. ஏனண்டா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 முறை ஹார்ட் ஆபரேஷன் செஞ்சிட்டாங்க. எதை கொண்டு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அவங்களோட 6வது வயது தாயிஃப்ல வச்சு என்ன செய்யப்படுது, அவங்களோட உள்ளம் பிளக்கப்பட்டுச்சு. என்ன மருந்து செஞ்சானண்டா, ஜம்சம் தண்ணி மூலமா அல்லாஹ் தஆலா கழுவினான். என்னத்தை கொண்டு கழுவினான்? ஜம்சம் தண்ணியை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா அவங்களோட உள்ளத்தை சுத்தப்படுத்தினான். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கிருந்து மிராஜுக்கு போறாங்க. மிராஜுக்கு போகல அல்லாஹ் அவங்களோட உள்ளத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக என்ன பிளந்து எடுத்து அதை ஜம்சம் தண்ணி மூலமாக கழுவினான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா உஸம்ஸம பிமா ஷுரிபல, நீங்க என்ன நியத்து வச்சு குடிக்கிறீங்களோ அது நிறைவேறும். எங்கட உள்ளம் பரிசுத்தமாகணுமா, எங்கட நோய் நீங்கணுமா, எங்கட கஷ்டங்கள் துன்பங்கள் போகணுமா, அதிகமான ஜம்சம் தண்ணியா குடி. இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்ன, ஊருக்கு போகக்குள்ள நாங்க வாங்கிட்டு போவோம், இங்க இருக்கிறதுல ஆக சின்ன கிளாஸ் தான் தருது. ஏன்? அந்த தண்ணியை கொடுக்கறதுக்கு அதெல்லாம் கொடுக்கலாம், நாங்க கூட்டிட்டு கொண்டுட்டு போற தண்ணி. அது என்ன செய்யுது, அந்த தண்ணியை குடிச்சோன்னு தொண்டைக்கிறோங்கிறமே இல்லை, இடையில போய் நின்றும். அப்ப மாஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பாக்கியம் ஜம்சம் கிணறு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. உங்களோட உள்ளத்தில் உள்ள கவலைகள், உங்களோட முழு பாவங்களையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய உங்க உள்ளம் பரிசுத்தமாக அதிகமா ஜம்சம் தண்ணியை குடிங்க. மாஷா அல்லாஹ் உங்களோட முழு கஷ்டங்களும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
நாங்க என்ன துஆ ஓதுறோம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் எனக்கு பிரயோஜனமான இல்ம தந்திரு, வ அமலன் முதகப்பலா ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல தந்திரு, வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா, யா அல்லாஹ் முழு நோயிலையும் இன்னைக்கு நிவாரணம் தந்து. ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேர் என்ன? கலீமுல்லாஹ். அல்லாஹ்வோட அதிகமா கதப்பான். என்ன சின்ன விஷயம்னாலும் அல்லாஹ் இடத்துல போய் கேட்டுட்டு வருவோம். ஒரு முறை கேட்டாங்க அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் நீ அடியானாக இருந்து நான் அல்லாவாக இருந்தால், நான் ரப்பாக இருந்தால் நீ என்கிட்ட என்னத்தை கேட்பாய்? அல்லாஹ் சொன்னா அஸ்ஸிஹா, நான் ஆரோக்கியத்தை கேட்பேன். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய நியமத்தான் ஆரோக்கியம். அப்படியா இல்லையா? ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்துக்குரிய மருந்து அல்லாஹ் தஆலா எங்க வச்சிருக்கான்? அந்த ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு கேட்கிற துஆவுல வச்சிருக்கான். அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான். அப்ப என்ன செய்யணும்? அதிகமாக நாங்க ஜம்சம் தண்ணியை குடிக்கணும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு தந்த பாக்கியம். இந்த உலகத்துல எங்க பெரும் பணக்காராக்கள் இருக்காங்க, யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கானே, அந்த ரப்புக்கு நாங்க எவ்வளவு நன்றி சொல்றோம். என்னோட இரக்கமே, நான் அல்லாஹ்வோட இரக்கம் இல்லாம இருந்தாலும் எந்த படைச்ச ரப்பு என்னோட இறக்கப்பட்டு இதை தந்திரியானே, நாங்க எவ்வளவு நன்றி சொல்றோம். அதே போலதான் நாங்க இந்த உலகத்திலேயே மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க போறோம். எந்த அளவுக்கு எங்கட நபி, அல்லாஹ் தஆலா எங்கட நபியை எந்த அளவுக்கு சிறந்த நபியாக ஆக்கிருக்கான்டா, முழு நபிமார்களும் கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன நபியா காட்டியும் பரவாயில்ல, என்ன இந்த உம்மத்திலேயாச்சும் படைக்குது, இந்த நபியுடைய மனிதனா நானும் படைக்கணும், என்ன பிறக்கப்படணும், நானும் வரணும், எங்கட நபியுடைய உம்மத்தாக்கம் ஆக்கிட்டேன்னு கேட்டான். அல்லாஹ் சொன்னான் வரையலாரு. யாருக்கு? ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் கொடுத்துட்டான். அவர் நபியாக இருந்தாலும் யாரா வரணும்? நபியுடைய உம்மத்தாகத்தான் அல்லாஹ் தஆலா வருவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நபியுடைய உம்மத்தாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். இந்த உம்மத்தை அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு உம்மத்தை ஆக்கிருக்கான்டா, ஹைருல் உம்மா, இந்த வந்த உம்மத்துகள் சிறந்தவர். குந்து ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்க வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பட்டத்தை தந்திருக்கான். நபிமார்கள் கேட்டே கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருச்சா இல்லையா? இந்த உம்மத்துல அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கானே இல்லையா? என்ன இதுக்கு எவ்வளவு நன்றி சொல்றேன். இந்த நபி அவ்வளவு சிறந்த நபி. அல்லாஹ் இந்த நபியை எந்த அளவுக்கு ஆக்கிங்க? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு உலகத்தாருக்கும் ரஹ்மத்தாக ஆக்கி. எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர் நபியாக இருந்தாலும் சரிதான், ரசூலாக இருந்தாலும் சரிதான், எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடைய ஷஃபாத் இல்லாம ஒரு சொர்க்கமே போயிடுவா. இல்ல நபிமார்கள் நபிகிட்ட ஓடி வருவாங்க. எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓடி வருவாங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்க எல்லாம் தகுதி இல்ல, நாங்க எல்லாம் அல்லாஹ் இடத்துல சிபாரிஷ் செய்ய இயலாது, நாங்க ஒவ்வொரு தவறுகளை செஞ்சிட்டோம், நீங்க அல்லாஹ் இடத்துல சிபாரிஷ், நீங்க அல்லாஹ் இடத்துல சிபாரிஷ் செய்யுங்க. ஒவ்வொரு நபிமார்களும் ஓடி வருவாங்க. அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஃபாஅத் செய்வாங்க. அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கம் போவாங்க. அதுக்கு பின்னால முழு நபிமார்களும் சொர்க்கம் போவாங்க. அல்லாஹ் எல்லா நபிமார்களும், எத்தனை நபிமார்கள் அல்லாஹ் பார்க்கணும்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான், என்ன நீங்க எங்களை பார்க்கல, என்னத்தை பார்க்கலாம்? எங்களை ஒளியத்தான் காணலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்னை பார்க்கணும், யார் வாங்க, நீங்க என்ன தூர் சீனா மலைக்கு வாங்க. என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போறாங்க, என்ன சப்பாத்தோட வேற போனாங்க. மூசா நீங்க என்ன உங்களோட 2 சப்பாத்தையும் கலக்கிட்டு வாங்க, நீங்க பரிசுத்தமான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். சப்பாத்தை கலட்ட வச்சான் தூர் சீனா மலை. என்ன இப்ப அல்லாஹ்வுடைய ஒளியை கண்டாங்க, ஹர்ர மூசா சஹீகா, என்ன அப்படியே கீழே விழுந்துட்டாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் என்ன செய்யறான்? நபியை கண்ணியப்படுத்தணும், நபியோ என்ன செய்யணும்? நபியோடைய கவலையை போக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபட்டு தாயிஃப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறிப்பட்டு என்ன செய்யறாங்க? தாங்க முடியாம அவங்களால ஏழாம என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. ஓட காவிரிகள் எரிஞ்சாங்க. எப்படி தெரியும்?
நபியுடைய உள்ளம் எந்த அளவுக்கு அவதிப்பட்டு நாங்க எப்பயாவது என்ன ஒரு மனிதன் நாங்க தீனுக்காக வேண்டி என்ன இந்த தீனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நாங்க எரிபற்றிக்கமா அல்லது எங்களால காலால ஒரு சொட்டு ரத்தம் வந்துடுச்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை பாதுகாத்து தாரத்துக்காண்டி காபிர்கள் எரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓடி என்ன நாங்க ஒரு தோட்டத்துக்குள்ள போய் பூந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடம்பால ரத்தம் அப்படியே சொட்டு சொட்டுன்னு வந்துட்டு உடனே இந்த மக்கள் அல்லாஹ் அழிச்சிடுவான் என்று பயந்து என்ன செய்யறாங்க, அந்த ரத்தங்களை தன் உடம்புல திராகி கொள்றாங்க. அந்த ரத்தங்களை தண்ட உடம்புல என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பூசிக்கொள்றாங்க. அல்லாஹ் நபியுடைய கவலை அவங்களோட உள்ளம் நொந்து போயிருக்கின்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தாயிஃப்ல இருந்து வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னான், நபியை அப்படியே தன் பக்கம் அழைச்சு கொண்டான். யாரும் பக்கம் கூப்பிட்டான்? அல்லாஹ் தன் ஒளிய காட்ட கூப்பிடல, அல்லாஹ் தன் நபியை தன் பக்கம் எடுத்தான். அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்கள என்ன இதுக்கு கூட்டிட்டு போனான், மேராஜுக்கு கூட்டிட்டு போனான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க கூட, அதுக்கு அங்கால அவங்களுக்கு போய் இயலாது. சப்பாத்த கலட்ட போனாங்க, நபியே நீங்க அந்த சப்பாத்த கலட்ட வேணாம், நீங்க அந்த சப்பாத்தோட வாங்க. அந்த சப்பாத்தோட தான் அல்லாஹ்வுடைய அரிச கண்டாங்க, குரிச கண்டாங்க, அல்லாஹ்வோட சம்பாதிச்சாங்க, பேசினாங்க, சொர்க்கத்தை கண்டாங்க, நரகத்தை கண்டாங்க. முழு நியமத்தையும் அல்லாஹ் தஆலா நபிக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தியாகம் செஞ்சு இந்த தீனை கொண்டு தந்தாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஏ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வும் அமரர்களும் நபி மீது ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லணுமா? குர்ஆன்ல 1,24,000 நபிமார்கள் வந்திருக்காங்க. ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா அதே போல அல்லாஹ் ஒரு அமலை சொல்றான் என்றால், நான் அந்த அமலை செய்கிறேன், நீங்களும் அந்த அமலை செய். என்ன அமல்? அதான் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, நான் நபி மீது ஸலவாத் சொல்றேன். அப்ப நபி மீது ஸலவாத் சொல்றது இருக்கே ஆக பெரிய ஒரு அமல். அல்லாஹ்வே அந்த அமலை செய்றான், தானும் செய்றேன், தன்ன மலக்குமார்களும் செய்றேன் சொல்றான். யார் அல்லாஹ்வும் நபி மீது ஒரு ஸலவாத் சொல்றாங்களோ அல்லாஹ் அவர்கள் மீது 10 ஸலவாத் சொல்றான். 10 பாவங்களை மன்னிச்சான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துறான், 10 கவலைகள் அவர உள்ளத்திலிருந்து போகுது, 10 துன்பங்கள் அவர உள்ளத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கலட்டிடுறான். ஒரு ஸலவாத் சொல்றது. எங்கட நபிய அல்லாஹ் சாதாரணமான மனிதனா அல்லாஹ் தஆலா படைச்சது. இப்ப காபிர்கள் முஸ்லிம்களை வச்சு எங்கட ஈமான கலட்ட பாக்குறேன். ஏன் இப்ப எங்களை போல சாதாரண மனிதன் தானே? எங்க நபி சாதாரண மனிதன் நபியா? அல்லாஹ் முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பிய நபி. எந்த நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லாத விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்றான், நீங்களும் செய்யுங்க நானும் செய்யறேன்டா. எங்கட நபியுடைய கண்ணியம் எவ்வளவு, எங்கட நபியுடைய மகத்துவம் எவ்வளவு. எங்கட ஈமான நாங்க ஒவ்வொருவரும் பாதுகாத்துக் கொள்ளணும். நபி மீது ஒரு சஹாபி வந்து சொல்றார், யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு நாளையில 4/1 உங்களுக்கு ஸலவாத் சொல்றேன், இன்னும் அதிகப்படுத்துங்க. அரைவாசம் சொன்னார், இன்னும் அதிகப்படுத்துங்க. முக்காவாசம் சொன்னாரு, இன்னும் அதிகப்படுத்துங்க. யார் ரசூலுல்லாஹ், ஒரு நாள் புல்லாக நான் உங்கள் மீது ஸலவாத் சொல்றேன். அந்த இப்பதான் நீங்க உண்மையான முஃமின். அந்த அளவுக்கு நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் அதிகமான ஸலவாத்துகளை சொல்லிட்டு போவோம். நாங்க நபியை பார்க்க போறோம். எங்க நபி எங்களை பார்த்து சந்தோஷப்பட, எதை கொண்டு சந்தோஷப்படுற? என்னதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷப்படுவோம்? வெறுங்கையோட இங்கிருந்து நாங்க சும்மா போக கூடாது. அதிகமான ஸலவாத்துகளை நாங்க சொல்லிட்டு போவோம். நியத்து வைக்கணும், நான் போறதுக்கு இடையில ஒரு 10 லட்சம் ஸலவாத் சொல்றேன். என்ன நான் போறதுக்கு இடையில மாஷா அல்லாஹ் இன்னும் நாளைக்கு போறீங்க, ஒரு 1 லட்சம் ஸலவாத் சொல்லலாம். அது ஸலவாத் அல்ல, அது அது ஆயத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அது நீங்க உங்களுக்கு என்னென்ன ஸலவாத்துகள் தெரியுமோ, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி எந்த ஸலவாத் தெரியுமோ நீங்க அந்த ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. அந்த ஸலவாத்துல நாங்க அதிகமான ஸலவாத்துகளோட போகணும். நபியுடைய அந்த மேலான ரௌலா ஷரீஃபுக்கு முன்னால நாங்க ஒப்பு வைக்கணும். யா ரசூலல்லாஹ், நான் இத்தனை 1000 ஸலவாத் சொல்லிட்டு வந்தீங்க உங்களை பார்க்க.
அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்சாரனி பௌத வஃபாத்தி, நான் வஃபாத்தானதுக்கு பின்னாலே யார் என்ன ஜியாரத் செய்ய வாராங்க, என்ன சந்திக்க வாராங்களோ, இன்னமா ஜாரனி ஃபில் ஹயாத்தி, அவர் என்ன உயிரோட சந்திக்க வரும். நபியே நாங்க உயிரோட சந்திக்க போகிறோம், நபி எங்களுக்கு பதில் சொல்ல காத்துட்டீங்க, எங்கட வருகையை எதிர்பார்த்துட்டீங்க. நாங்க ஒரு மனிதன் ஊட்ட போகக்கூடிய விஷயம், நாங்க பெரிய பார்சல் எல்லாம் கொண்டுட்டு போவோம். ஏன் அவரை கண்ணியப்படுத்து. அதே போல நாங்க நபிய கண்ணியப்படுத்தலி, நாங்க சும்மா வெறுங்கையோட எந்த நாளும் ஊர் பலாயையும் அதையும் கரையும் திரிக்காம நாங்க இன்றையில இருந்து நியத்து வச்சனும் அதிகமான செலவாத்தை நான் சொல்லிட்டு போத. அப்ப நபியுடைய ஷஃபாத் எங்களுக்கு நிச்சயமாக. நாங்க என்ன ஓதுறோம் ஒரு பாங்கு துவாக்கு பின்னால, ஆத்தி முஹம்மதன் அல் வசீலத வல் ஃபதீலா, யா அல்லாஹ் நபிக்கு நீ என்ன வசீலாவை ஷஃபாத் செய்யக்கூடிய தன்மையை கொடுத்துரு, வல் ஃபதீலா கண்ணியத்தை கொடுத்துரு, வத்தரஜத ரஃபியத்தல் ஆலியத்த ஷரீஃபா உயர்வான இடத்தை அவங்களுக்கு கொடுத்துரு, வபஅது மகாமன் மஹ்மூதா புகழப்பட்ட இடத்துல இருந்து அவரை ஒடுக்கி. இந்த துஆக்களை நாங்க என்ன செய்யணும், அதிகமாக ஓதும். அப்ப நபியுடைய அன்பை நாங்க அடைஞ்சவர்கள், நபியுடைய அன்பை அடைஞ்சவர்களாலும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அடைஞ்சவராலும் அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்துல நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை தருவான், மௌத்துக்கு பின்னாலே நிம்மதி சந்தோஷத்தை தருவான். அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை எங்களை கபர்ல தருவான், நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு கபர்ல தருவான். நாங்க உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அல்லாஹ் தஆலா எங்களை நுழையும். அப்ப இந்த அமல்களை அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையோட பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பாவிகள், யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கட உறுப்புகளே எங்களுக்கு எதிராக பதில் சொல்லும் சாட்சி சொல்லும் நாளையில யா அல்லாஹ் எங்களுக்கு எதிராக அந்த உறுப்புகள் ஆக்கி விடாது. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சு மேலான சொர்க்கத்தில் நுழைவிச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கட தாய் தந்தையர்கள் யா அல்லாஹ் எங்களை வளர்ப்பதற்காக பல கஷ்டங்களை சிரமங்களை யா அல்லாஹ் பெற்றவர்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுடைய மேலான கபறுகளை விசாலப்படுத்துவாயாக, அவர்களுக்கு யா அல்லாஹ் மேலான சொர்க்கத்தை கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ் அவர்களை கண்குறைய கண்டு விடாது ரப்பே, அவர்கள் எப்போது எங்களை கண்குறைய காணவில்லை ரப்பே. யா அல்லாஹ் அவர்களுக்கு மேலான அந்தஸ்துகளை கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்கட பிள்ளைகளை பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ் எங்கட பிள்ளைகளுக்கு மேலான நல்ல அறிவுகளை கொடுத்துடுவாயாக, சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்துள்ள பிள்ளைகளை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய பரீட்சைகளை யா அல்லாஹ் லேசுபடுத்துவாயாக, அவரோட கஷ்டங்களை போக்கிடுவாயாக. யா அல்லாஹ் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நாங்கள் யாருக்கெல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கோமோ, யாரெல்லாம் எங்களிடத்துல துஆ செய்ய ஏவினார்களோ அனைவருடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் போக்கிடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.